சுப்மன் கில் நேம்ட் அஸ் அ வைஸ் கேப்டன். இது வந்து ஃபர்ஸ்ட் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 1.5 years 2 years T20 சர்க்கியூட்ல இல்லாத ஒரு பிளேயர் சுப்மன் கில் வைஸ் கேப்டன் அப்படிங்கும் போது கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஆடுவாரு அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்குற ஹிண்ட். இந்தியன் டீம் ஆல்மோஸ்ட் இந்த டாப் ஆர்டர் செட் ஆயிருச்சு. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா, இந்த 3 பிளேயருமே T20 ஃபார்மேட்ல அடுத்த வேர்ல்ட் கப்க்கு ஷோர் ஷாட்டா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயர். சோ இந்த இடத்துல இந்த 3 பிளேயர்ல யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்காங்க. சோ இவருடைய வருகையினால யாரு வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு வந்து சுப்மன் கில் இப்ப கொண்டு வந்தது வந்து எனக்கு பெட்டர்னு தோணுது ஓவர் சஞ்சு சாம்சன். இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கு. சஞ்சு சாம்சன் வந்து முன்னாடி வந்து செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருந்தாலும் இங்கிலாந்து சீரிஸ் வந்து அவருக்கு வந்து பெரிய சேலஞ்சிங் சீரிஸா இருந்துச்சு. அந்த சேலஞ்சை வந்து அவர் வந்து கிராஸ் பண்ணாரான்னு கேட்டா 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட அந்த பவுன்ஸ்ல வந்து அடிக்கடி மாட்டினாரு. அந்த ஒரு சின்ன பிரச்சனை சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்துச்சு. மோர் ஓவர் இப்ப வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஐபிஎல் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரான்னு கேட்டா இல்ல. பாதி வந்து அவர் இன்ஜுரின்னு போயிட்டாரு. அதையும் கன்சிடர் பண்றாங்க. இப்ப சுப்மன் கில் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு டெஸ்ட்ல ஒரு கேப்டன் மெட்டீரியலா. போஸ்டர் பாயாவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி சுப்மன் கில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு ஸ்டெபிலிட்டிக்காக சப்போஸ் அபிஷேக் சர்மா வந்து அட்டாக்கிங் இன்டென்ட் எடுத்தாலும் இந்த பக்கம் ஒரு அட்டாக்கிங்க்கு அவர் போய் ரன்ஸ் வந்தா பரவாயில்ல. ரன்ஸ் வராம அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டா ஸ்டெபிலிட்டி எடுத்து ஆடுற பிளேயர் சுப்மன் கில் தான். அதனால ஓப்பனிங் வந்து சுப்மன் கில், அபிஷேக் சர்மா போறது என்னோட பெட்டர்.